Hi friends, welcome back to Dr. Nitya's Kitchen. So, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளுடைய lunch box series with Dr. Nityaல இன்னொரு ரெசிபி. So, இன்னைக்கு நான் காமிக்க போறது ஒரு தேங்காய் சாதம் with potato roast. பட் இது ஒரு ஆர்டினரி தேங்காய் சாதம் கிடையாது, வரகுல பண்ண தேங்காய் சாதம். ஸோ அதனால பயங்கர ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிறுதானியம் வந்து ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு. பட் நிறைய பேருக்கு அந்த சிறுதானியத்தை எப்படி நம்ம உணவில் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து அதை ஆட் பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சிறுதானியத்தை சமைக்கும் போது அது கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வந்துடும். ஸோ அதனால ஒரு புளி சாதம், லெமன் சாதம் இல்லைன்னா வந்து தேங்காய் சாதம் பண்ணுறதுக்கு அது சரியில்லை அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. இன்னைக்கு உதிரியா பொலன்னு வரகு வச்சு எப்படி ஒரு தேங்காய் சாதம் பண்றது, அதுக்கு சூப்பர் மேட்சிங்கா ஒரு பொட்டேட்டோ ரோஸ்ட் சிம்பிளா எப்படி பண்றதுன்னு நான் காமிக்க போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து வரகு வந்து இந்த மாதிரி ஒயிட்டா நம்ம ரவை மாதிரி இருக்கும். ஸோ வரகை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 1/2 an hour வந்து நீங்க ஊற வச்சிருங்க. ஸோ இப்போ இந்த வரகை வந்து நம்ம குக் பண்றதுக்கு தண்ணி சூடு பண்ணிடலாம். ஸோ இந்த வரகை வந்து நம்ம குக் பண்ண வச்சுட்டு அதுக்குள்ள பொட்டேட்டோ ரோஸ்ட்டுக்கு தேவையான விஷயம்லாம் ரெடி பண்ண போகிறோம். ஸோ இதே டைமில் நீங்கள் ஒரு குக்கரில் உங்களுக்கு எவ்வளோ பொட்டேட்டோ தேவையோ, நான் வந்து ஒரு 4 பொட்டேட்டோ வேக வைக்க போகிறேன். வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1/2 an hour ஊறின வரகை வந்து அதில் ஆட் பண்ணிடுங்க. ஜென்ரலாகவுமே இந்த மாதிரி கலந்த சாதத்துக்கெல்லாம் வந்து நீங்கள் சாதம் வடிக்கும் போது அதுலேயே சால்ட் போட்டுருங்க. அப்போ தான் அது டேஸ்டாக இருக்கும். ப்ளஸ் நல்ல ஒரு இன்டென்ஸ் தேங்காய் ஃப்ளேவர் நம்மளுக்கு கொடுக்கறதுக்காக நான் இங்கே வந்து ஒரு 1/4 கப் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்படின்னா அந்த வரகு வேகும் போதே அந்த கோகனட் ரைஸுடைய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு உள்ளே இறங்கிரும். இப்போ ஆக்சுவலாக வந்து 5 minutes வெந்தால் போதும். நீங்கள் ஏற்கனவே ஊற வச்சதுனால எஸ்பெஷலி வரகு வந்து 5 to 7 minutes தான் வேகணும். ஸோ 5 minutes ஆயிடுச்சு. வரகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம அதை இருத்துடலாம். நான் ஏன் வந்து இப்படி 5 minutesன்னு சொல்கிறேன்னா, இது நிறைய ட்ரையல் அண்ட் எரருக்கு அப்புறம் நான் வந்து இதுதான் அப்படின்னு எனக்கு வந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஸோ அதனால தான் நான் திருப்பி அதை 5 minutesன்னு சொல்கிறேன். ஸோ இதை நீங்கள் இருத்த உடனே கொஞ்சம் கோல்ட் வாட்டர் ஊற்றிடுங்க. ஸோ தட் குக்கிங் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வந்து குலையாது. இல்லைன்னா அந்த சூட்லேயே வந்து உங்களுக்கு இன்னும் குக்காயி குலையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ஒரு 2 minutes அதை இருக்க வச்சிடலாம். இருக்க வச்ச பிறகு நான் அதை வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி வந்து எல்லா ரைஸும் வந்து நம்ம ஆற வைக்கிறோமோ அந்த மாதிரி ஆற வைக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வெந்திருக்கணும். ஸோ வேக வச்ச பொட்டேட்டோவை நம்ம ரஃப்பாக சாப் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாயில் பண்ண பொட்டேட்டோஸை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த பொட்டேட்டோக்கு இஞ்சி, பூண்டு, சோம்பு இதை வந்து நம்ம பவுடர் பண்ண போகிறோம். ஸோ இஞ்சி ஒரு 1 inch இஞ்சி எடுத்திருக்கேன். பூண்டு வந்து ஒரு 10 பல் பூண்டு எடுத்திருக்கேன். ப்ளஸ் 1 teaspoon சோம்பு.
இதை வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்க போறோம். நீங்க என்னதான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ணாலும் இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போடுறப்போ கிடைக்கிற ஃப்ளேவர் வந்து வேற எதுலையும் கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி நான் க்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம க்ரஷ் பண்ண அந்த இஞ்சி பூண்டு சோம்பு இதை இதில் ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, நீளமா வெட்டின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இது ஒரு 1 pot ரெசிபி மாதிரி, நீங்க எதையுமே வதக்க வேண்டாம், மொத்தமா போட்டுட்டு மொத்தமா வதக்குனா போதும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட், ½ டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இது எல்லாம் போட்டு நம்ம நல்லா வந்து பிணைஞ்சு வச்சிட போறோம். நீங்க சப்போஸ் உங்களுக்கு காலையில டைம் இல்லைன்னா இந்த பிணைஞ்சு வைக்கிறத கூட நீங்க நைட்டே பண்ணி வச்சிடலாம். நல்லா வந்து ஊறிடும், காலையில எந்திரிச்சு அதை நீங்க தாளிச்சுக்கலாம். ஆக்சுவலா இந்த ரெசிபி வந்து நாங்க சேலத்துல இருக்கும்போது எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஆன்ட்டி பண்ணுவாங்க. பொட்டேட்டோ ரோஸ்ட் எல்லாரும் பண்றதுதான், பட் அவங்களுடைய ரோஸ்ட் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கும். ஸோ அவங்க சொல்லி கொடுத்தது. ஸோ அந்த ஆன்ட்டியோடைய நினைவா வந்து பொட்டேட்டோ ரோஸ்ட். ஸோ நல்லா தண்ணி வடிஞ்ச உடனே இதை வந்து நம்ம ஆற வைக்க போறோம். ஆற வைக்கும்போது இதுல ஒரு ½ டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தேங்காய் எண்ணெய் ஒரு நல்ல இன்டென்ஸ் தேங்காய் ஃப்ளேவர் கொடுக்கும். ஒரு ½ டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் போட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சிருங்க. ஸோ அது ஆறுற டைம்ல அடுத்த ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உருளைக்கிழங்கு தாளிச்சிடலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு ரோஸ்ட் ஆக ஒரு 5-10 minutes ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், நான் வந்து கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் என்ன குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணுவீங்களோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் நல்லா சூடாகட்டும். சூடான உடனே நம்ம மேரினேட் பண்ணி வச்ச அந்த பொட்டேட்டோ ஆட் பண்ணிடலாம். எப்படினாலும் வந்து பொட்டேட்டோ ரோஸ்ட் ஆக ஒரு 10 minutes ஆக போகுது. ஸோ அந்த டைம்ல ஆனியனும் ரோஸ்ட் ஆயிரும். ஸோ நீங்க தனியா ஆனியனை ரோஸ்ட் பண்ணணும்னு கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு 1 minute ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் லோ டு மீடியம் ஃப்ளேம்ல அது ஒரு 10 minutes ரோஸ்ட் ஆக விட்டுருங்க. ஸோ இப்போ பொட்டேட்டோ ரோஸ்ட் ஆகிற டைம்ல தேங்காய் சாதம் பண்ண போறோம். ஸோ இதுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்றேன். ஃபுல்லா கோகோனட் ஆயில் போட்டா உங்களுக்கு கொஞ்சம் திகட்டிடும். ஸோ ஒரு 1 டீஸ்பூன் நெய். ஸோ இது ரெண்டும் சூடாகட்டும். தேங்காய் சாதத்துக்கு தாளிப்பு தான் முக்கியம். அண்ட் வெங்காயம் வெட்டுற அந்த மாதிரி கட்டிங் சாப்பிங் ஒர்க்கே கிடையாது. ஸோ இதுக்கு 3/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு ½ டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை, நிலக்கடலை, ப்ளஸ் ஒரு 10 முந்திரி. உங்கள் சைல்டுக்கோ இல்லை யாருக்கோ நட் அலர்ஜி இருந்ததுன்னா நட்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் பருப்பு ஆட் பண்ணலாம். ஸோ தட் அந்த நட்டி ஃப்ளேவர் கிடைக்கும். ஸோ எண்ணெய் சூடாயிருச்சு.
சூடான உடனே இது அவ்வளோத்தையும் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது ரோஸ்ட் ஆக ஆரம்பிக்கிறப்போ இங்கே வந்து ஒரு க்ரீன் சில்லி அண்ட் 2 ரெட் சில்லி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ண போகிறேன். சப்போஸ் வந்து உங்களுக்கு காரம் பிடிக்காதுன்னா நீங்கள் க்ரீன் சில்லியை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் எண்ணெயில் ரோஸ்ட் ஆகட்டும். அடுத்து கருவேப்பிலை ஒரு 5-6 கருவேப்பிலை வெட்டி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி தழை, எல்லாமே நீங்க எண்ணெயிலே ஆட் பண்ணிடலாம். நான் வறுக்காத நிலக்கடலை தான் போட்டிருக்கேன், இதுலயே வந்து அது வறுபட்டுரும். ஸோ அந்த பருப்பு கடலை எல்லாம் வறுபட்ட உடனே ஒரு 3 to 4 minutes கழிச்சு 1 கப் தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக துருவினது, இது வந்து ஒரு 3/4 மூடி பெரிய தேங்காயில் வரும், அதையும் நான் ஆட் பண்ணுறேன். நம்ம அந்த வரகு அரிசி குக் பண்ணும்போது அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் இங்கே ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ லோ ஃப்ளேம் வச்சு இந்த கோகனட் வந்து உங்களுக்கு நல்லா வந்து வேகணும். ஆக்சுவலாக வந்து இந்த கோகனட் ரைஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 விதமாக கோகனட் ஆட் பண்ணுறீங்க. துருவின கோகனட் இருக்குது, கொஞ்சமாக தேங்காய் பால் இருக்குது, ப்ளஸ் வந்து அந்த தேங்காய் எண்ணெய் இருக்குது. ஸோ எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு ஒரு இன்டென்ஸ் தேங்காய் ஃப்ளேவர் கொடுக்கும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு தேங்காய் சாதத்துக்கு. ஆக்சுவலாக வந்து அந்த தேங்காய் பால் ஐடியா வந்து எனக்கு எப்படி வந்ததுன்னா, சென்னையில் வந்து பிரேம்ஸ் கிராம போஜன் ஒரு ஹோட்டல் இருக்கு, மில்லட் ரெசிபீஸில் வந்து கிருஷ்ணமூர்த்தி அங்கிள் வந்து ரொம்பவே வந்து ஒரு எக்ஸ்பர்ட்னு சொல்லலாம். ஸோ அவர்கிட்ட தான் நான் ஃபர்ஸ்ட்டு டேஸ்ட் பார்த்தேன். அப்போ தான் வந்து ஓகே கோகனட் மில்க் வந்து ஆட் பண்ணால் அந்த ஃப்ளேவர் இன்டென்சிஃபை ஆகும் அப்படின்னு நானும் அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நம்மளுடைய தேங்காய் ஓரளவுக்கு வதங்கின உடனே நம்ம ஆற வச்ச இந்த வரகு ரைஸ் இதையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். நீங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தடவை டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு ஏதாவது எக்ஸ்ட்ரா தேவையான்னு. உப்பு இருக்கிறதுனால நம்ம உப்பு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து ஒரு 2 to 3 minutes குக் ஆகட்டும். மூடிடாதீங்க. அதே டைம்ல உருளைக்கிழங்கும் ரோஸ்ட் ஆயிட்டு இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு எண்ணெய் பத்தாம இருந்ததுன்னா நீங்க லைட்டா வந்து 1 டீஸ்பூன் ஆயில் இந்த ஸ்டேஜ்ல நீங்க ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒரு 2 minutes ரோஸ்ட் ஆனோடனே நம்மளுடைய ரைஸ் வந்து நல்லா உதிரியா ஃப்ளஃபியா இருக்கு. பாருங்க, இப்படி இருந்தாதான் வந்து உங்களுக்கு தேங்காய் சாதம் வந்து நல்ல டேஸ்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆனோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய தேங்காய் சாதத்தை நீங்கள் டிஃபன் பாக்ஸில் போட்டு பேக் பண்ணி அனுப்புங்க. இந்த தேங்காய் சாதமும் இந்த பொட்டேட்டோ ரோஸ்ட்டும் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு எம்டி பாக்ஸ் தான் திரும்பி வரும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் வீடியோவோட நான் சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். பாய்.